நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா நிறங்கள் 3. இந்த படம் பார்த்திங்கன்னா கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ணி ரகுமான், அதர்வா முரளி, அம்மு அபிராமி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. சரத்குமார் வந்து இதில் அதர்வா முரளிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பர்சன் அதர்வா முரளி. இன்னொரு சைடில் ஜான் விஜய்ன்றவர் வந்து அவர் வந்து பெரிய டேரக்டராக இருப்பார். இவருடைய கதையை ஸ்கிரிப்டை திருடி எடுத்துகிட்டு போய் அவர் படம் எடுத்துகிட்டு இருப்பார். இதில் கதைன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. லவ் போர்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்றபடி முரளிக்கு பையனுக்கு வந்து இதில் பேர் கிடையாது. சரத்குமார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவரோட பையன் தான் அதர்வா முரளி. ஃபஸ்ட்டு ஹாஃப் அவர் வந்து ட்ரக் அடிச்சுட்டு ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கும் படம். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் கொஞ்சம் இருக்கும் படத்தில் கொஞ்சம். மற்றபடி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நார்மலாக ரசிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஒன்றும் பெருசாக கதைலாம் ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. நார்மலாக எடுத்த ஸ்டோரி மாதிரியே தான் இருக்கும். இந்த டைரக்டர் கார்த்திக் நாராயண் வந்து இதுக்கு முன்னால் துருவங்கள் 16ன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹைப்பாக இருக்கும். புது டைரக்டர்னே தெரியாது. ஆனால் இந்த படம் வந்து அந்தளவுக்கு கூட இல்லை. அதில் ஒரு 30% கூட இந்த படம் கிடையாது. நார்மலாக ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாக இதில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்டோரி ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. சாங்ஸும் ஏதோ பேருக்குன்னு சும்மா நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக மெலோடி சாங்கு அந்தளவுக்கு ஹிட் ஆகிற மாதிரி எதுவும் சாங்ஸ் கிடையாது. கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் ஒன்றும் போகாது. ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான். ஓகே, தேங்க்யூ.